நீங்க நெனச்சதெல்லாம் நடக்க ஒரு காலம்னு ஒன்று இருக்கு. எப்பயுமே நடக்காது. சில குறிப்பிட்ட நேரங்கள்ல, சில குறிப்பிட்ட காலகட்டத்தில நீங்க நெனச்சதெல்லாம் நடக்கும். ஒரு வீடு வாங்கணும்னு நெனைப்பீங்க, வீடு வாங்குவீங்க. கார் வாங்கணும்னு நெனைப்பீங்க, கார் வாங்குவீங்க. நகை வாங்கணும்னு நெனைப்பீங்க, நகை வாங்குவீங்க. இடம் வாங்கணும்னு நெனைப்பீங்க, இடம் வாங்குவீங்க. வெளிநாடு போலான்னு நெனைப்பீங்க, வெளிநாடு போகக்கூடிய சூழல் அமையும். மொத்தத்தில நீங்க என்ன நெனச்சாலும் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன காலகட்டம் அப்படின்னா, உங்க ஜாதகத்தில 11ஆம் அதிபதி பாதிக்கப்படாமல் இருந்து, லக்னாதிபதி பாதிக்கப்படாமல் இருந்து, லக்னாதிபதிக்கும் 11ஆம் அதிக்கும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு இருந்து, அ லக்னாதிபதியுடைய தசாபுத்தியோ, 11ஆம் அதிபதியுடைய தசாபுத்தியோ நடக்கும் பொழுது, நிச்சயமாக நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும். இது முழுக்க முழுக்க பொதுவான தகவல். ஒவ்வொரு ஜாதகத்த பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் மாற்றம் நடக்கும். இருந்தாலும் 11ஆம் அதிபதி நன்மை செய்வார்.